ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா 3 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மந்த்துக்கு வந்து பட்ஜெட் லிஸ்ட்டு மளிகை பட்ஜெட் லிஸ்ட்டு போடணுன்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது ஃபுல்லுமே வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். குவான்டிட்டி என்ன, ரேட் என்ன, ஃபைனல் ரேட் என்ன அப்படின்றது டீட்டெயிலாகவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் தேவ்குட்டியோட ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் என்னுடைய கொஞ்சமாக கிச்சனுக்கு ஒரு 2 ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செராமிக் டீ கப்பு தான். 105 ரூபா. 99 ரூபாய்க்கு இருக்குது. 99 தான் ஸ்டார்டிங் ரேட்டு டிமார்ட்டில் வந்து. நான் வாங்கினது 105 ரூபாய்க்கு. எனக்கு 300 ரூபாய்க்கு இருந்தது. ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. எனக்கு வந்து இதே எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. நான் இங்கே இருக்க வரைக்கும் இந்த 1 இயருக்கு நான் இது யூஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் இது தாங்கிறதே பெரிய விஷயம். என் பசங்கக்கிட்ட இருந்து தான் நான் காப்பாற்றணும். சரி, அதனால் கம்மியான அமௌண்ட்லேயே லுக்காகவும் இருந்தது. அதனால் நான் வந்து இது வாங்கிட்டேன். 6 கப்பு இருக்குது. செராமிக் கப்பு தான். 105 ரூபா. இதில் இருந்து அதுக்கப்புறம் தேவ்குட்டிக்கு வந்து வர மண்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த டப்பாவில் இது வந்து ஸ்நாக்ஸுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருந்தது. 45 ரூபா தான். நம்மளுக்கு 2 டப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவ்குட்டியோட டிஃபன் பாக்ஸு இது வந்து 129 நல்லா இருந்தது. அது போக இந்த ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப்பு மாதிரி இருக்குல்ல, இது ஒன்று எக்ஸ்ட்ராவே இருக்குது. இது வந்து 130 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நான் தேவ்குட்டி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் அடிக்கடி வாட்டர் பாட்டிலில் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துடுவான். சில டைம் வந்து மூடிலாம் இல்லாமல் வந்துடும். அதனால தான் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே நான் வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்குறது. 21 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ டிமார்ட் போனாலுமே வாட்டர் பாட்டில் வாங்கினா இந்த ரேட்டுக்கு தான் வாங்குவேன். 21 ரூபாய்க்கு வாங்குவேன். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமே வந்து மளிகை சரக்கு தான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியோட தான் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படி வாங்கினேன்ற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து துவரம்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 கேஜி வந்து 115 ரூபா. 1 கிலோ 115 ரூபா. இது வந்து துவரம்பருப்பு. அப்புறம் ஃபுல்லுமே நான் வந்து எப்போவுமே லூஸில் தான் வாங்குவேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரவை. இது 1 கேஜி 41 ரூபா. அதுக்கப்புறம் கம்பு வந்து நான் ஒரு 800 கிராம் கிட்ட எடுத்துக்கிருந்தேன். 800 கிராமுக்கு வந்து 35 ரூபா போட்டிருக்காங்க. 1 கேஜி வந்து அது அலைஞ்சிருச்சு. நான் ஒரு 865 கிராம் கிட்ட வாங்கியிருக்கேன். 35 ரூபா இது. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. இது வந்து ஒரு 1 கேஜி எவ்வளோன்னா 98 ரூபா. பாசிப்பருப்பு 1 கேஜி 98 ரூபா. அதுக்கப்புறம் இது அவல், வெள்ளை அவல். இது இதில் போகா பண்ணலாம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு லட்டு பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படியே தண்ணியில் கொஞ்சம் முக்கி எடுத்து கொடுத்து கொஞ்சம் ஜீனி தேங்காய் துருவல் போட்டு கொடுக்கலாம். அதுக்காக தான் இது ஒரு ஸ்நாக்ஸ் பர்பஸ்க்காக தான் இது மெயினாக வாங்கினது. இது எவ்வளோன்னா 1 கேஜி வந்து 59 ரூபா. 1 கேஜி இல்லை, 1/2 கேஜி கிட்ட தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஜவ்வரிசி. இதுலேயும் நம்ம ஜவ்வரிசி உப்புமா பண்ணலாம், வடை பண்ணலாம். வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ரெசிபி கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து 1 கேஜி வந்து 74 ரூபா இந்த ஜவ்வரிசி வந்து. ஆனால் நான் வாங்கினது 700 கிராம் கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு 52 ரூபா. இது 1 கேஜி வந்து 74. அப்புறம் ஜீனி நான் வந்து ஒரு 2.5 கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன். 118 ரூபா. 1 கேஜி வந்து 45 ரூபா ஜீனி. இதோட நான் வாங்கினது 2.5 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். 118 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து கடலை மாவு. நான் வந்து ஒரு 1/2 கேஜி கிட்ட வாங்கியிருக்கேன். 35 ரூபா.
இது வந்து பப்படம், அப்பளம். என்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் இது வந்து ஒரு 1/2 கேஜி கிட்ட வாங்கிட்டேன். 40 ரூபா. 1/2 கிலோ 40 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து நிலக்கடலை, வேர்க்கடலை சொல்லுவோம்ல, பீனட்ஸ். இது வந்து 1 கிலோ வந்து 151 ரூபா. நான் வந்து 1 கிலோவும் 300 கிராமும் எக்ஸ்ட்ரா இருக்கு. எனக்கு வந்து 211 ரூபா வந்துச்சு. ஆனால் 1 கேஜி எவ்வளோன்னா 151 ரூபா இது. அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் வந்து கொஞ்சம் பல்காவே வாங்கிட்டு வந்தாச்சு. 5 கிலோ வாங்கினோம். கிலோ வந்து 60 ரூபா. எப்போவுமே டிமார்ட்டில் ஜீரா ரைஸ் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் ஏன்னு தெரியல, கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. எப்போ இதுக்கு முன்னாடி வாங்கும்போதெல்லாம் 55 ரூபா தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் வந்து ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஜீரா ரைஸ் இது 5 கிலோ எவ்வளோ 329 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 5 கிலோவும் 400 கிராமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு கிடைச்ச ரேட் வந்து 329. பர் கேஜி வந்து 60 ரூபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பு சுண்டல். கருப்பு சுண்டல் வந்து 1 கேஜி வந்து 80 ரூபா. வெள்ளை சுண்டல் வந்து ரேட்டு கூட. வெள்ளை சுண்டலை கம்பேர் பண்ணதை கருப்பு சுண்டலில் வந்து நல்ல ஹெல்த்தி. அது ஒயிட் சுண்டல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட பிளாக் சுண்டலில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீ தூளுமே இந்த டைம் வந்து கேன்டீனில் வாங்கலை, அங்கேயே நான் லூஸ்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கிலோ வந்து 206 ரூபா. நான் வாங்கினது வந்து 400 கிராம் தான் வாங்கியிருந்தேன். 400 கிராம் 85 ரூபா இந்த டீ தூள். இது நல்லா தான் இருக்கும். இதில் ஏலக்காய் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. பிளெயினாக அந்த டீ தூள் மட்டும் தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏலக்காய், இஞ்சி எல்லாம் தட்டி போகிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மசூர் தால். சேம் நம்ம சாம்பார் பருப்பு டேஸ்ட்டு தான் இருக்கும். இது வந்து ஆரஞ்சு பருப்பு. இது வந்து 1 கேஜி வந்து 85. அதிகமாக நான் இதில் வந்து சாம்பார் தான் வைப்பேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து. அதுக்கப்புறம் பச்சை பயிறு. இது வந்து சில டைம் எப்பயாவது ஒரு டைம் தான் லூஸில் இருக்கும். பாக்கி டைம்லாம் அது பாக்கெட்டில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 1 கேஜி 160 ரூபா. அப்புறம் ராகி. நான் வாங்கினது 800 கிராம் கிட்ட வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து 50 ரூபா ரேட்டு. ஆனால் 1 கேஜி வந்து 59 ரூபா. 1 கேஜி 59 ரூபா. நான் வாங்கினது 800 கிராமு. எனக்கு வந்து 50 ரூபா ரேட்டு இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே பாக்கெட்டில் வாங்கினது. முந்திரி பருப்பு வந்து 1/2 கேஜி வந்து 568 ரூபா. இது கொஞ்சம் உடச்சி இருக்கிறது தான். நான் இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி எடுத்தேன். 568 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 கேஜி. அதுக்கப்புறம் பாதாம் வாங்கினேன். பாதாம் வந்து 1/2 கிலோ வந்து 449. அதுக்கப்புறம் சால்ட்டு. இது எவ்வளோ? இது 27 ரூபா. அதுக்கப்புறம் இந்த சோயா சங்க்ஸ் இதுவுமே வந்து லூஸில் தான் இருக்கும். இந்த மீல் மேக்கர் பாக்கெட்டுமே ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி அப்பப்போ செட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. இந்த டைம் வந்து இல்லை, அதனால் நான் பாக்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 200 கிராம் வந்து 40 ரூபா போட்டிருக்கு. நான் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இதில். அதுக்கப்புறம் பிளாக் சன்னா சுண்டல் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட சில டைம் கொடுத்து விடலாம். வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்து கொடுக்கலாம். மெயினாக பசங்களுக்காக தான் இது வாங்கினேன். 1/2 கேஜி வந்து 80 ரூபா. அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம். இதோட ரேட்டு வந்து ட்ரை கிரேப்ஸ் தான். இதோட ரேட்டு வந்து 199. கிட்டத்தட்ட 200 ரூபா. 1/2 கேஜி 200 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இதோட ரேட் பச்சை பட்டாணி 1/2 கேஜி வந்து 95 ரூபா. இது இங்கே ஒரு பூனேயில் ஒரு சீசன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த டைம்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பச்சை பட்டாணி கிலோவே வந்து 30 ரூபா, 20 ரூபா, 5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும்.
ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பொழுது வாங்கி சாப்பிட்றது டேஸ்ட்டே தனி தான். இது வந்து 95 ரூபா 1/2 கேஜி. அரை கிலோவே 95 ரூபா. அன்னைக்கு நாங்கள் கூட ஒரு டைம் காய் வாங்கும்போது 5 கிலோ பட்டாணி வந்து 100 ரூபான்னு சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஜவ்வரிசி அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டோட ரேட் வந்து 15. நான் வந்துட்டு 4 பாக்கெட் கிட்ட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சோம்பு அந்த மாதிரி தான். சோம்பு 100 கிராம் 45 ரூபா. அதுக்கப்புறம் வெந்தயம் இது 14 ரூபா. வெந்தயம் எவ்வளோனா 100 கிராம் இருக்குது. அப்புறம் கடுகு 16 ரூபா 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதுக்கப்புறம் கிராம்பு 50 கிராம் 92 ரூபா. ஆனால் இது குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம தேவைக்கு அளவு எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த பொருள் பட்டை, கிராம்பு, பிரியாணிக்கு போடுற பட்டை வகைகள் எல்லாமே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்குவேன். ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ரேட்டு கூட இருந்தாலுமே நல்லா குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் இது. அதனால தான் அதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிறது. மேத்தி இலை என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து இந்த டைம் வாங்கலை. அதுக்கப்புறம் இது வந்து பெருங்காயப்பொடி 85. அதுக்கப்புறம் தேவக்குட்டிக்கு ஒரு கம்மு. அதுக்கப்புறம் மல்லி விதை வந்து ரொம்ப நாளாகவே இல்லாமல் இருந்தது. சரி அதையும் வாங்கிடலாம். 100 கிராம் 55 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம கற்கண்டுன்னு சொல்லுவோம்ல, இது வந்து 11 ரூபான்னு நினைக்கிறேன். 200 கிராம் கிட்ட இருந்தது. அப்புறம் ஜீரகம் 34 ரூபா. எவ்வளோ இது? 100 கிராம் 34 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிளகு 65 ரூபா. இந்த மிளகும் ஏலக்காய் ஏன் தான் இவ்வளோ ரேட்டு விற்குதோ தெரியாது. 100 ஏலக்காய் 100 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே சேம் அதே ரேட்டு தான். இது எவ்வளோனா 50 கிராம் 65 ரூபா. அப்போது ஒரு மிளகு 1 ரூபா என்ன ரேட்டு விழுகுதுன்னு தெரியல. 65 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 50 கிராம் 65 ரூபா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 1/2 கேஜி 76 ரூபா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லுமே டிமார்ட்டில் வாங்கினது தான். இந்த பையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கேன்டீனில் வாங்கினது, அதனால தான் அதை நான் தனியாக வச்சுட்டேன். இந்த மந்த்துக்கு வந்து கொஞ்சம் தேவையான பொருள் வாங்கியாச்சு. கொஞ்சம் பல்காக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பூனேயில் வந்து இப்போது வெயில் காலம் இல்லை, கொஞ்சம் குளிர்காலம் தான். பொருள் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கெட்டு போகாது. சில பொருள் சீக்கிரமாக தீந்துடும். சில பொருள் வந்து 3 மாதம் வரைக்குமே எனக்கு இது வந்து யூஸ் ஆகும். அடிக்கடி டிமார்ட்டு போகிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால தான் இப்போ போனோமா கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது பக்கத்தில் இருக்க ஒரு நார்மல் ஷாப்புக்கு போய் நான் வாங்குறதா இருந்தேன்னா இப்போ பருப்பெல்லாம் இவ்வளோ வாங்கியிருக்க மாட்டேன். கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். ஒரு 1/2 கேஜி கிட்ட 1/2 கேஜி தான் வாங்கியிருப்பேன் மேக்ஸிமம் வந்து. சரி நம்ம டிமார்ட்டுக்கு அவ்வளோ தூரம் போகிறோன்னா கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேஜி வாங்கிட்டு வந்துட்டேன். மேக்ஸிமம் இந்த சாம்பார் பருப்பு எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு வந்து தாராளமாகவே எனக்கு வரும். எனக்கு இது டோட்டலாக வந்து எவ்வளோ பில் ஆச்சுன்னா 4200 ரூபா வந்துச்சு. இதுக்கு இடையில வந்து பசங்களுக்கு கொஞ்சம் மஞ்சு, அதுக்கப்புறம் வந்து 2, 3 டாய்ஸ் எல்லாம் வாங்கினோம். அது ஒரு 200 ரூபா வச்சுக்கிட்டாலும் டோட்டலாக இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே 4000 கிட்ட வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போக கேன்டீனில் என்ன வாங்குவோன்னா கேன்டீனில் வந்து பசங்களுக்கு மெயினாக ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு வந்து கேன்டீனில் வந்து கொஞ்சம் ரேட்டு நல்லா கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அதனால் எப்போவுமே கேன்டீனில் வாங்கிடுறது. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய், சோப்பு, அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு அந்த வாஷிங் பவுடரு, லிக்யூடு, க்ரீமுமே ஓரளவுக்கு ரேட்டு கூட தான் இருக்கும். சோப்பு, பவுடர் ஐட்டம், அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அகர்பத்தி, அதுக்கப்புறம் லிக்யூடு, க்ளீனிங் ஐட்டம், இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். மேகிலாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் இந்த டைம் வந்து 3 பாக்கெட் வாங்கினேன். எந்த பொருள் எங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கிக்கிறது. இப்போ இந்த பருப்பு ஐட்டம்லாம் கேன்டீனில் போய் வாங்கினேன்னா கண்டிப்பாக ரேட்டு கூட. ஏன்னா அங்கே ஆர்கானிக்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சுத்தமான ப்ராடக்ட் ஆர்கானிக்குன்றனால ரேட்டு கூட இருக்கும்.
அது எல்லாமே நாங்கள் வாங்குறதில்ல. நாங்கள் எப்போ டிமார்ட்டில் வாங்குவோம். எங்களுக்கு இதே பெட்டர்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கு தேவையான எண்ணெய் பாக்கெட்டுமே 3 பாக்கெட் வாங்கி வந்தாச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 2, 2.5 பாக்கெட் வந்து காலியாகும். சில டைம் வந்து கொஞ்சம் ஆயிலில் வடை, அதுக்கப்புறம் சிக்கன் அந்த மாதிரி கொஞ்சம் மீன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணால் தான் எண்ணெய் வந்து சீக்கிரமாக காலியாகும். மற்றபடி நார்மலாக டெய்லி ரொட்டீனுக்கு நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் ஒரு 2.5லேருந்து 2.5 லிட்டர் அவ்வளோதான் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் பூரி இந்த மாதிரி போட்டால் தான் எண்ணெய் டக்கு டக்குன்னு காலி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போக அதுக்கப்புறம் சோப்பெல்லாம் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அது இதில் இல்லை. துவைக்கிற சோப்பு, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு, பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சோப் எல்லாமே கேன்டீனில் வாங்கிப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த மந்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நான் வாங்கினதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இது வந்து ஒரு ஐடியாவா இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து முந்தா நாள் போய் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் ஹஸ்பண்டுக்கு வந்து டைம் கிடைச்சது. டைம் கிடைக்கும் போதே போனதான். இப்போ நாங்கள் ஊரில் இருக்கும்பொழுது தான் மட்டன், மீன் எல்லாம் சாப்பிட்டோம். இங்கே வந்ததுலேருந்து வெறும் சிக்கன் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. மீன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஹஸ்பண்டும் சொல்லியும் அவங்கள சொல்லி என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் கரெக்டாக ப்ராப்பரான டைமே கிடைக்க மாட்டுது. கிடைச்சா அவங்களும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால தான் டைம் கிடைக்கும் பொழுதே வந்து இதை கொஞ்சம் அப்படியே பல்காக வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. இது எந்தெந்த பொருள் சீக்கிரமாக காலியாகும்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் எந்த பொருளையும் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.